இது நம்மள ஆப்பிரிக்காவுடனான உறவுக்கு கொண்டு வருது. ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய இந்திய ஆப்பிரிக்கா உச்சி மாநாடு நடந்துச்சு. இன்னைக்கு அந்த உறவு எங்க நிக்குது? வர்த்தகம் $100 பில்லியன் தாண்டி இருக்கு. ஜான்சிபார்ல ஐஐடி மெட்ராஸ் வளாகம் திறந்திருக்காங்க. முதல் முறையா ஆப்பிரிக்கா இந்தியா கடற்படை கூட்டு பயிற்சி நடந்திருக்கு. இதெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள். ஆனா வெறும் புள்ளி விவரங்களை தாண்டி இந்த உறவுல ஒரு தத்துவார்க்கமான மாற்றம் நடந்திருக்கு. பாரம்பரியமா இந்த உறவு இந்தியா ஆப்பிரிக்காக்கு உதவி பண்ற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ அது கூட்டு உருவாக்கம், அதாவது கோ கிரியேஷன்ங்கிற நிலைக்கு நகர்ந்திருக்கு. குறிப்பா டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகள்ல. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? கூட்டு உருவாக்கம்னா என்ன? அதாவது ஆப்பிரிக்கா தொழில்நுட்பத்தை வெறும் பெறுபவர் மட்டும் இல்ல, அதை இந்தியாவோட சேர்ந்து உருவாக்குபவர். இன்னைக்கு கிகாலி, நைரோபி, லாகோஸ் மாதிரி ஆப்பிரிக்க நகரங்கள் புதுமைகளோட மையமா மாறிட்டு வருது. இந்தியாவோட யுபிஐ மாதிரி தொழில்நுட்பங்களை அவங்க அப்படியே எடுத்துக்கல, அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்தி ஒரு புதிய வடிவத்தை உருவாக்குறாங்க. இதுதான் உண்மையான கூட்டாண்மை. இது ஒரு வழி பாதை இல்ல, இருவழி பாதைன்னு சொல்றீங்க. இதுல மனித தொடர்போட பங்கு எவ்வளவு முக்கியம்? அதுதான் அந்த உறவோட அடித்தளமே. இந்தியால படிச்சு பயிற்சி பெற்ற சுமார் 40,000 ஆப்பிரிக்கர்கள் இன்னைக்கு அவங்க நாடுகள்ல கொள்கை வகுப்பாளர்களா, தொழில் முனைவோரா, கண்டுபிடிப்பாளர்களா இருக்காங்க. அவங்க தான் இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவுல இருக்கிற நம்பிக்கையோட வாழும் பாலங்கள். ஆனா நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சீனாவும் ஆப்பிரிக்கால இதே மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கி வச்சிருக்கு. நாம எப்படி வித்தியாசப்பட போறோங்கிறது தான் முக்கியம். அப்போ முன்னோக்கிய பாதை என்னவா இருக்கணும்? 2 விஷயங்கள் தெளிவா இருக்கு. முதல்ல 2015க்கு பிறகு நடக்காத இந்திய ஆப்பிரிக்க உச்சி மாநாட்டை திரும்பவும் நடத்துறது அவசியம். 2வது, ஒரு இந்திய ஆப்பிரிக்கா டிஜிட்டல் வழித்தடத்தை உருவாக்குறது. இது இந்தியா ஆப்பிரிக்காவுக்கு உதவுதுங்கிறத தாண்டி இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் சேர்ந்து எதிர்காலத்தை உருவாக்குதுங்கிற நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போகும்.